வணக்கம். நம்முடைய இந்த ஆழமான பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மிகாஹில் நைமியோட மிர்தாத்தின் புத்தகம். அதிலிருந்து 28வது அத்தியாயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க ரொம்ப பத்திரமா பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன? அது உங்க பதவியா இருக்கலாம், உங்க புகழா இருக்கலாம், இல்லைன்னா உங்க மேல நீங்களே வச்சிருக்கிற ஒரு பிம்பமா கூட இருக்கலாம். ஒருவேளை அதை விட்டொழிச்சாதான் உங்களுக்கு உண்மையான அமைதி கிடைக்கும்னா உங்களால முடியுமா? இந்த கேள்வியோட பித்தார் அரசனுக்கும் ஞானி மிர்தாத்துக்கும் நடக்கிற ஒரு உக்கிரமான சந்திப்புக்குள்ள போகலாம். நிச்சயமா. இந்த அத்தியாயத்தோட தலைப்பே சுயத்தை வெல்லுதல். இதுல போர், அமைதி, அதிகாரம், அகங்காரம்னு எல்லாத்தையும் பத்தி பேசப்படுது. ஆனா இது ஏதோ ராஜா காலத்து கதைன்னு ஒதுக்கிட முடியாது. இல்லவே இல்ல. அந்த அரசனோட போராட்டமும் குழப்பமும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கு. அதனால இது ஒரு கதை மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இது நமக்கே நாம பிடிச்சுக்கிற ஒரு கண்ணாடி. சரி, அந்த கண்ணாடில என்ன தெரியுதுன்னு பாப்போம். கதை இப்படி தொடங்குது. ஒரு குகைக்குள்ள மிர்தாத்தும் அவரோட சீடர்களும் அமைதியா பேசிட்டு இருக்காங்க. அந்த அமைதியை கலைக்கிற மாதிரி வெளியில இருந்து காலடி ஓசைகள் கேக்குது. தலமுதல் கால் வரைக்கும் இரும்பு கவசம் போட்ட 2 வீரர்கள் உள்ள வராங்க. அவங்களுக்கு பின்னாடி பட்டு பீதாம்பரத்தோட தலையில மணிமகுடத்தோட பெத்தாரின் அரசன் கம்பீரமா நடந்து வர்றான். அந்த இடத்தோட சூழ்நிலைய மாறுது பாருங்க. ஒரு பக்கம் ஞானத்தோட எளிமை, இன்னொரு பக்கம் அதிகாரத்தோட ஆடம்பரம். அரசன் மிர்தாத்த பார்த்து, புனிதரே வாழ்க, உங்க புகழ் இந்த மலை முழுக்க பரவி இருக்கு, உங்களுக்கு மரியாதை செய்யவே வந்தேன்னு சொல்றான். இது ஒரு சாதாரண புகழ்ச்சி மாதிரி தெரியலாம். ஆனா மிர்தாத்தோட பதில் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அவர் சொல்றார், புகழ்ங்கிறது கடற்கரை மணல்ல எழுதப்பட்ட பெயர் மாதிரி. அடுத்த அலை அதை அழிச்சிடும். ஏன், ஒரு தும்மல் வந்தா கூட உதட்டுல இருக்கிற பெயர் காத்துல கரைஞ்சிடும்னு சொல்றார். இது வெறும் புகழ்ச்சிய மறுக்கிறது இல்ல. இது இப்ப நம்ம சொல்ற பர்சனல் பிராண்டிங் மேல வைக்கிற ஒரு பெரிய விமர்சனம். ஆமா, கரெக்ட். மிர்தாத் என்ன சொல்றாருன்னா, வெளியிலிருந்து வர்ற அங்கீகாரம், அதாவது லைக்ஸ், ஷேர்ஸ், பாராட்டு, இதெல்லாம் ரொம்ப தற்காலிகமானது. அடுத்த ட்ரெண்ட் வரும்போது இது காணாம போயிடும். உண்மையான தாக்கம்ங்கிறது ஒருத்தரோட இதயத்துல பேர பதிக்கிறது. அது அடுத்த அலையில அழியாது. பெயரை இதயங்களில் பதியுங்கள், உதடுகளில் அல்லங்கிறது எவ்வளவு ஆழமான வரி. ஆனா அரசன் இதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அவன் சொல்றான், மனித இதயங்கள் பல பூட்டுகளால் பூட்டப்பட்டிருக்குதே, அதை எப்படி திறக்கிறதுன்னு கேக்குறான். அதுக்கு மிர்தாத், பூட்டுகள் பல இருக்கலாம், ஆனா சாவி ஒண்ணுதான். அந்த சாவி உங்ககிட்டயே இருக்குன்னு சொல்றார். இங்கதான் நம்ம எல்லாரும் செய்யற தப்ப அரசன் செய்யறான். அவன் அந்த சாவிய வெளியில தேடுறான். ஆமா, நான் அந்த சாவிய என் அண்டை நாட்டு அரசன் கிட்ட தேடுனேன், கிடைக்கல. அவன் என் மேல போர் தொடுத்துட்டான்னு புகார் சொல்றான். இது ரொம்ப முக்கியமான மனநிலை. நம்ம பிரச்சனைக்கு காரணம் எப்பவும் வெளியில தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆமா, நாம எப்பவுமே பழிய அடுத்தவங்க மேல போடுறோம். ஆனா மிர்தாத் அந்த கேமராவை அப்படியே திருப்பி அரசனையே பார்க்க வைக்கிறார். அவர் சொல்றார், அந்த சாவி உனக்குள்ளதான் இருக்கு, ஆனா உன்னோட மணிமுடியும் அரச உடையும் அதை மறைக்குதுன்னு. ஒரு நிமிஷம், இது ரொம்ப ஆழமான விஷயமாச்சே. மணிமுடி எப்படி ஒரு சாவியை மறைக்க முடியும்? அதுதான் விஷயமே. இங்க மணிமுடிய அரச உடைங்கிறது வெறும் பொருள் இல்ல, அது அவனோட அடையாளம். ஓ, அவனோட அகங்காரம். ஆமா, அவனோட அடங்காரம், அவனோட பதவி. நான் ஒரு அரசன்கிற எண்ணம் தான் அந்த சாவிய மறைக்கிற திரை. நம்மளும் அப்படிதானே. நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு பணக்காரன்னு நம்ம பட்டங்கள், நம்ம அடையாளங்கள் தான் நம்ம உண்மையான ஸ்வரூபத்தை மறைக்குது. அந்த சுயம் தான் எல்லா பிரச்சனைக்குமான சாவிய வச்சிருக்கு. அப்போ அரசன் கேக்குறான், அப்படியானா என் மணிமுடியையும் அரச உடைகளையும் தூக்கி எறிஞ்சிடவான்னு. அதுக்கு மிர்தாத், ஆமா, அத செஞ்சாதான் உன் எதிரிய உன்னால அணைச்சிக்க முடியும்னு சொல்றார். இத கேட்டதும் அரசன் அதிர்ந்து போறான். என்னது, இவ்ளோ பெரிய விலை கொடுத்தா அவனோட நட்பை நான் வாங்கணும்னு கேக்குறான். அரசன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கே, இது தற்கொலைக்கு சமம் இல்லையா? ஒரு ராஜாவோட பார்வையில இருந்து பார்த்தா அது அப்படிதான் தெரியும். ஆனா மிர்தாத் சொல்ற பதில் தான் இந்த அத்தியாயத்தோட உச்சம். அவர் கேக்குறார், உங்களை நீங்களே திரும்ப வாங்கிக்க இது ரொம்ப மலிவான விலை இல்லையா? யோசிச்சு பாருங்க. டு பை யுவர் செல்ஃப் பேக். இல்ல ஒரு ராஜ்யத்துக்கே அடிமை. மிர்தாத் சொல்றார், உண்மையான சுதந்திரம்ங்கிறது கடவுளை மட்டும் சார்ந்து இருக்கிறது, மத்த எல்லாத்தையும் தூக்கி எறியறதுன்னு. இத கேட்டதும் அரசனுக்கு கோபம் வந்துடுது.
அவன் சொல்றான், நான் வீர பரம்பரையில வந்தவன், என் மேல போர் திணிக்கப்பட்டா நான் பின்வாங்க மாட்டேன், நீங்க எனக்கு தப்பான ஆலோசனை சொல்றீங்கன்னு சீர்றான். அந்த இடத்துல மிர்தாத் ரொம்ப அமைதியா கேக்குறார். நீங்க சமாதானம் வேணும் தானே சொன்னீங்கன்னு. அதுக்கு அரசன், ஆமா, ஆனா அவனோடு போரிட்டு ஜெயிச்சு தானே சமாதானத்தை நிறுவ முடியும்னு கேக்குறான். இதுதான் உலகத்தோட தர்க்கம். ஆமா, அமைதி அடைய போர் தான் வழிங்கிறது. இங்கதான் உரையாடல்ல ஒரு பெரிய திருப்பம் வருது. மிர்தாத் சொல்றார், போரிடனால். அரசன் ஆச்சரியமா நிமிர்ந்து பார்க்கறான். மிர்தாத் தொடர்கிறார், ஆனால் அண்டை நாட்டானுடன் அன்று, உனக்குள் எவையெல்லாம் போரை தூண்டுகின்றனவோ அவற்றோடு போர் செய்யுங்கள். என்ன ஒரு ஆழமான பார்வை. மிர்தாத் இங்கே ஒரு உச்சபட்ச சீன்லரக சொல்றார். அது போரை ஜெயிக்கிறது இல்ல, போருக்கான காரணத்தையே இல்லாம ஆக்குறது. அவர் கேக்குறார், உன் எதிரி எதுக்காக உன் மேல போர் தொடுக்கிறான்? உன்னோட மணிமுடிக்காக, உன்னோட அரியணைக்காக, உன்னோட செல்வத்துக்காக. நீ அதோட கைதியா இருக்க. இதெல்லாம் தூக்கி ஒரு குப்பை மேட்ல போட்டா அவன் எதுக்கு போர் செய்யணும்? அதாவது எதிரியோட நோக்கத்தையே சிதைக்கிறது. அவன் ஆசைப்படுற பொருளையே நாம மதிக்கலனா அவனுக்கு போர் செய்ய காரணமே இருக்காது. சரியா சொன்னீங்க. அந்த அரசன் தனக்குள்ளேயே நினைச்சுப்பான், இந்த குப்பைக்காகவா நான் இவ்ளோ பெரிய படையோட வந்தேன். இது ஒரு வகையான வியூகாத்மக சரணாகதி. அதாவது ஒரு உயர்ந்த வெற்றியை அடைய சின்ன விஷயங்களை விட்டு கொடுப்பது. ஆனா அரசன் விடுறதா இல்ல. அவன் கேக்குறான், அப்போ ஏன் பெருமை என்ன ஆகுறது, ஏன் சுதந்திரம் என்ன ஆகுறதுன்னு. போர்க்களத்துல வாழ்முனையில ஜெயிக்கிறது தான் பெருமைன்னு அவன் நம்புறான். மிர்தாத் அந்த நம்பிக்கையை உடைக்கிறார். மனிதனாக இருப்பதே மனிதனுக்கு பெருமை, மத்த எல்லா மரியாதையும் அவமரியாதைதான்னு சொல்றார். வாளால் எழுதப்பட்ட புகழ் வாளாலேயே அழிக்கப்படும். உண்மையான சுதந்திரங்கிறது சுய தியாகத்திலிருந்து வருது. அது இதயத்திலிருந்து ஜெயிக்கிறது. அதனால உன்னோட இதயம் கொண்டு உன்னோட இதயத்தோடயே போர் செய்யன்னு சொல்றார். அந்த உள்முக போர்ல ஜெயிச்சா என்ன கிடைக்கும்? மிர்தாத் சொல்றார், இந்த போர்ல நீ உன்னை இழப்பாய், ஆனா பிரபஞ்சமே உனக்கு சொந்தமாகும். வாவ். அதுக்கப்புறம் இந்த பூமியோட ஒரு சின்ன துண்டை யார் ஆண்டா என்னன்னு கேக்குறார். ஒரு பேரரசனுக்கு சொல்லப்படுற மிக உயர்ந்த தத்துவம் இது. நிச்சயமா. உன்னோட ராஜ்யம் இந்த சின்ன நிலப்பரப்பு இல்ல, இந்த முழு பிரபஞ்சமுமேன்னு சொல்றார். வெளியுலக போர்ல ஜெயிக்கிறவனும் தோக்கறான், தோக்கறவனும் தோக்கறான். ரெண்டு பக்கமும் இழப்பு தான். ஆனா அந்த அகப்போர்ல ஜெயிச்சா எல்லாமே உனக்கு தான். மிர்தாத் சொல்றதெல்லாம் அரசனுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் அவனால அதை முழுசா ஏத்துக்க முடியல. அவன் கடைசி ஆயுதத்தை எடுக்கிறான். போருங்கிறது இயற்கையோட விதி. பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிடுது. நான் யாருக்கும் இரையா விரும்பலாண்டு தன் செயலை நியாயப்படுத்த பாக்குறான். இது ரொம்ப பொதுவான வாதம். உலகமே இப்படிதான் இயங்குது, நான் மட்டும் எப்படி மாற முடியும்னு சொல்றது. ஆமா, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் மாதிரி. ஆமா, மிர்தாத் அதையும் மறுக்கிறார். மனிதன் இயற்கையை விட வலிமையானவன், அவன் மரணமற்றவன். மனிதன் இயற்கையின் சதைப்பற்றுள்ள இதயத்தை தின்கிறான், அது சதையே இல்லாத தன் இதயத்தை சென்றடைவதற்காகவேன்னு ஒரு ஆழமான கருத்தை சொல்றார். அதாவது பௌதீக உலகிலிருந்து ஆன்மீக உலகிற்கு போறதுதான் மனிதனோட நோக்கம்னு சொல்றாரு. கரெக்ட். தன் தர்க்கங்கள் எல்லாம் தோத்து போனதும் அரசன் ஒரு கடைசி முயற்சி செய்யறான். அவன் மிர்தாது கிட்ட, சரி நீங்க சொல்றது உண்மையானா ஒரு சித்து விளையாட்டு செஞ்சு காட்டுங்க, என் கண்ணால ஒரு அற்புதத்தை பார்த்தா நான் நம்புறேன்னு கேக்குறான். இது அவனோட இயலாமையோட வெளிப்பாடு. தர்க்க ரீதியா ஏத்துக்க முடியல, அதனால கண்களால பாக்குற மாதிரி ஒரு ஆதாரம் கேக்குறான். ஆனா மிர்தாத் அதுக்கு மசியல. அவர் சொல்றாரு, என் வெளிப்பாட்டிற்கு நானே நிரூபணம். அதாவது உண்மைக்கு ஆதாரம் தேவையில்ல, உண்மையே தனக்கு ஆதாரம். இத கேட்டதும் அரசனுக்கு கோபம் தலைக்கேறிடுது. அவன் காவலர்களை பார்த்து ஆணையிடுறான், இந்த மனித கடவுளை விளங்கிடுங்கள். என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. இவ்வளவு நேரம் சுதந்திரத்தை பத்தி பேசிட்டு இருந்த மிர்தாத் இப்போ சங்கிலிகளால கட்டப்படுறார். ஆமா, அதிகாரம் தான் கையில இருக்குன்னு நினைக்கிற அரசன் உண்மையில தான் பயத்துக்கும் அறியாமைக்கும் கோபத்துக்கும் கைதியா இருக்கான். ஆமா, காவலர்கள் மிர்தாத்தோட கை கால்கள்ல இரும்பு சங்கிலிகளை மாட்டுறாங்க. சீடர்கள் அதிர்ச்சியிலையும் கோபத்திலையும் உறைஞ்சு போயிருக்காங்க. அவங்களால எதையும் செய்ய முடியல. காவலர்கள் மிர்தாத்தை இழுத்துட்டு போறாங்க. ஆனா மிர்தாத் நிமிர்ந்து ரொம்ப நிதானமா நடந்து போறார். கொஞ்சம் தூரம் போனதும் திரும்பி சீடர்களை பார்த்து சொல்றார், மிர்தாதை உறுதியாக நம்புங்கள். அந்த வார்த்தைகள் சங்கிலிகள் எழுப்புற கிளிங் கிளிங் ஓசையோட சேர்ந்து சீடர்களோட காதுகள்ல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. ஆக இந்த அத்தியாயம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உண்மையான வெற்றியும் அமைதியும் வெளி உலகத்துல இல்ல, அது நமக்குள்ள நடக்கிற போர்ல நம்ம அகங்காரத்தையும் பற்றுதலையும் ஜெயிக்கிறதுல தான் இருக்கு. அரசன் அதிகாரத்தால மிர்தாத்தை சிறைப்படுத்தினான். ஆனா மிர்தாத்தோட ஆன்மா சுதந்திரமா தான் இருந்துச்சு. உடலத்தான் சங்கிலியால கட்ட முடிஞ்சது, அவரோட புரிதலையோ அமைதியையோ இல்ல. இந்த கதையோட இறுதியில
உங்களுக்காக ஒரு சிந்தனை. மிர்தாத் சங்கிலிகளால் கட்டப்பட்டார். ஆனா உண்மையிலே யாரங்க கைதி? அதிகாரத்தின் கைதியாக, தன் கோபத்திற்கும் பயத்திற்கும் அடிமையாக இருந்த அரசனா? அல்லது தன் ஆன்மாவை வென்று புறச்சூழல்கள் எதுவும் பாதிக்காத வண்ணம் சுதந்திரமாக இருந்த மிர்தாத்தா? இந்த கேள்விக்கான பதில் வார்த்தைகள்ல இல்ல, அது உங்கள் மௌனத்துல இருக்கிறது.